ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2025 முடிஞ்சு இப்ப 26 12 மாதங்களுக்கு உண்டான பொது பலன்களை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்க. இப்ப ஒவ்வொரு ராசிக்கும், அதாவது 12 ராசிகளுக்கும் உண்டான பொது பலன்களை தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப குரு பகவான் வந்து ஜூன் மாசம் வரைக்கும் மிதுன வீட்டுல இருப்பாரு. ஜூனுக்கு அப்புறம் அக்டோபர் வரைக்கும் கடக வீட்டுல இருப்பாரு, உச்ச நிலையில இருப்பாரு. அதே மாதிரி சனி பகவான் வந்து மீனத்துல இருப்பாரு. 2027 ஜூன் வரைக்கும் அங்கதான் இருப்பாரு. அதே மாதிரி ராகு வந்து கும்பத்திலையும், கேது வந்து சிம்மத்திலையும் இருப்பாங்க. அவங்க நவம்பர் வரைக்கும், இந்த வருடம் நவம்பர் வரைக்கும் இந்த நிலையில தான் இருப்பாங்க. மெயினா ஆண்டு பலன்கள், ஒரு ஆண்டுக்கு உண்டான பொது பலன்கள்னு பாத்தீங்கன்னா குரு பகவானையும் சனி பகவான், அதுக்கப்புறம் ராகு கேதுகள் அவங்கள வச்சுன்னா மெயினா வந்து ஆண்டு பலன்களை கணிப்போம். ஏன்னா ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை வந்து நகரக்கூடிய கிரகங்கள் இவை. அதனால அதை வச்சுதான் வந்து மெயினா வந்து கணிப்போம். அதே மாதிரி குரு ஜூன் மாசம் வரைக்கும் மிதுன வீட்டுல இருப்பாரு. மிதுன வீட்டுல இருக்கும்போது 3 பாரு, அதாவது 5, 7, 9 குரு பகவானுக்கு சிறப்பு பார்வை இருக்கு. அந்த குரு பார்க்கக்கூடிய இடங்கள், ராசிகள்லாம் வந்து நல்ல ஒரு நிலையில, அதாவது என்னென்ன இன்பங்கள் அனுபவிக்கக்கூடிய இருக்குதோ அந்த இன்பங்கள்லாம், கடன் தீரக்கூடிய அமைப்புகள்னா அந்த கடன் தீரக்கூடிய அமைப்புகள், வருமானம், குரு பகவான் என்ன கொடுப்பாரு, மெயினா வந்து காசை கொடுப்பாரு, பணத்தை கொடுப்பாரு. அதுக்கப்புறம் குழந்தைய கொடுப்பாரு. மெயினா குரு பகவான் எங்கெங்க பாக்குறாரோ குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லுவோம். அந்த குரு பார்வை படுற இடங்கள் எல்லாம், ராசிகள்லாம் வந்து நல்ல நிலையில இருக்கும். ஜூன் வரைக்கும் எந்தெந்த ராசிகளை பார்ப்பான், மிதுன ராசியில இருந்து துலாம் ராசியை பார்ப்பாரு. துலாம் ராசி, அதுக்கப்புறம் தன்னோட ராசி, அதாவது தனுசு ராசியை பார்ப்பாரு. அதுக்கப்புறம் கும்ப ராசியை பார்ப்பாரு. ஜூன் மாதம் வரைக்கும் இந்த 3 ராசிகளை பார்ப்பாங்க. அதே மாதிரி ஜூனுக்கு அப்புறம் அக்டோபர் வரைக்கும் உச்சமா இருந்து தன்னோட நண்பரான விருச்சக ராசியை பார்ப்பாரு. செவ்வாயோட விருச்சக ராசியை பார்ப்பாரு 5ஆம் பார்வையா. அதுக்கப்புறம் மகர ராசியை பார்ப்பாரு ஜூனுக்கு மேல. அதுக்கப்புறம் தன் வீட்டை தானே பார்ப்பாரு, அதாவது தன்னோட மீன ராசிய. சனி பகவான் இருக்கிறாரு, மீன ராசியை பார்க்கறது ஒரு நன்மை. அதே மாதிரி சனி பகவானை பார்க்கறதும் ஒரு தனி சிறப்பு தான். ஏன்னா சனி வந்து தீய கிரகம், அதாவது என்ன சொல்றது, சனிகிட்ட இருக்கிற காரகத்துவங்கள்லாம் தேவையில்லாத காரகத்துவம்னு சொல்லுவோம். அதெல்லாம் வந்து குறைஞ்சி, அதாவது சனி தரக்கூடிய கெடுதல்கள்லாம் வந்து குறைச்சிப்பாரு குரு பார்வையினால. இந்த அமைப்புகள் இருக்கும். அதே மாதிரி அஷ்டமத்து சனி நடக்கிறது, சிம்ம ராசிக்கு வந்து அஷ்டமத்து சனி நடக்கும். அதே மாதிரி கும்பராசி வந்து பாத சனி போய்கிட்டு இருக்குது இப்ப. அதே மாதிரி மீன ராசிக்கு ஜென்ம சனி போய்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் மேச ராசிக்கு விரய சனி போய்கிட்டு இருக்குது. கும்பத்துல ராகு இருப்பாரு. ஜூன் மாசம் வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கும்பராசிக்கு. ஏன்னா ஜூன் மாசம் வரைக்கும் உங்க ராசிய ராகு பகவான் இருந்தாலும் அந்த ராகுவை வந்து குரு பகவான் பார்ப்பாரு. அப்போது பாவத்துவம் கொஞ்சம் குறைக்கப்படும். இப்ப இதை வச்சு ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பொது பலன்களை நம்ம பார்ப்போம். துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள். துலாம் ராசி சுக்கிரனோட ராசி, அதுவும் அவரும் சுபர் தான். சுபர் ராசியை ஒரு சுபர் பார்க்கிறாரு. ஜூன் மாதம் வரைக்கும் குரு பகவான் வந்து பாக்கியஸ்தானத்துல, அதாவது 9ஆம் இடத்துல இருந்து உங்க ராசியை பார்க்கறது ஒரு தனி சிறப்பு. என்ன அப்படின்னா, இந்த காலகட்டத்துல, அதாவது சுபரோட ஒளி, குரு பார்வை எங்க பட்டாலும் கோடி புண்ணியம். குரு பார்வை கோடி புண்ணியம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி உங்க ராசிக்கே விழுகும். 6 மாத காலம், இந்த வருடங்க வந்து 6 மாத காலம் உங்க ராசிக்கு விழுகிறதுனால 6 மாதம் வந்து ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நீங்க நினைச்சது கைகூடும், தொட்டது துலங்கும். அந்த அமைப்புகள்லாம் உங்களுக்கு வந்து நல்ல பிரகாசமா வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது. அதுக்கு பிற்பாடு குரு பகவான் வந்து உங்க ராசிக்கு
10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல வருவாரு. தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம்னு சொல்லுவோம். தொழில்கள் நல்லா, அதாவது புதுசா தொழில் பண்ணணும் அப்படின்னா இந்த காலகட்டத்துல கண்டிப்பா புதிதாக தொழில்கள் அமையக்கூடிய அமைப்புகள் நல்லபடியா இருக்குது. அதே மாதிரி ஏற்கனவே தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த தொழில்கள் வந்து நல்ல அமோகமா போகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பா இருக்குது. அதே மாதிரி குரு பகவான் முதல் 6 மாதம் வந்து உங்க ராசிக்கு வந்து மூணாம் பாவகத்தை பார்ப்பாரு. சனி பகவான் பார்வை இருந்தாலும் குரு பகவான் பார்வையும் இருக்குது. அதனால இளைய சகோதர சகோதரிகளால் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், மனக்கசப்புகள் வந்து அதுக்கப்புறம் அந்த குரு பார்வையினால அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி சரியாகக்கூடிய தன்மைகள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல உண்டு. போன வருஷம் வரைக்கும் தம்பி தங்கைகள் கூட ஒரு இணக்கமான சூழ்நிலைகளே இல்லை. ஒரே பிரச்சனை, சண்டை, ஏதோ ஒரு காரணங்கள் இருக்கலாம். அதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்துல அந்த காரணங்கள்லாம் சரி பண்ணி இளைய சகோதர சகோதரிகள்ல இணக்கமாக போகக்கூடிய தன்மைகளை கண்டிப்பா குரு பகவான் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கொடுப்பாரு. அதே மாதிரி உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல ஜூன் மாதத்துக்கு மேல 10ஆம் இடத்துல வரக்கூடிய குரு பகவான் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பாரு. 2ஆம் இடம் வந்து குடும்பஸ்தானம், தனம், குடும்பம், வாக்குஸ்தானம்னு சொல்லுவோம். பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அதை நிறைவேற்றக்கூடிய தன்மைகள்லாம் உங்களுக்கு நல்ல விதமா இருக்கும். அதே மாதிரி குடும்பம், ரொம்ப நாளா வந்து எனக்கு குடும்பமே அமையல, திருமணத்திற்காக பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், 2 வருஷம் ஆகுது, 3 வருஷம் ஆகுது, இன்னும் பொண்ணு கிடைக்கல, மாப்பிள்ளை கிடைக்கல, அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்துல திருமணம் அமையக்கூடிய, அதாவது குடும்பம் அமையக்கூடிய அமைப்புகள்ல வந்து குரு பகவான் ஜூன் மாதத்துக்கு மேல 2ஆம் இடத்தை பார்க்கும்போது கண்டிப்பா குடும்பம் அமையக்கூடிய சூழ்நிலைகளை கண்டிப்பா கொடுப்பாரு. அதே மாதிரி ஜூன் மாதத்துக்கு பிற்பாடு உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பாரு. 4ஆம் இடம் வந்து தாய், வீடு, வாகனம், கல்வின்னு சொல்லுவோம். மாணவர்கள் வந்து நல்ல ஒரு கல்வி, போன வருஷம் வந்து கொஞ்சம் டல்லா இருக்கிறீங்க மதிப்பெண்ல, இந்த வருஷம் வந்து மதிப்பெண்கள் உயரக்கூடிய, அதாவது நல்ல மதிப்பெண்கள் அதிகமாக வாங்கக்கூடிய தன்மைகள், சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி தாயால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் உண்டு. தாய்வழி உறவுகளால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் உண்டு. வீடு வாகனம் யோகம் உண்டாகும். வீடு வாங்கணும், ரொம்ப நாளா வந்து வாங்கணும், வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, அமையவே இல்லை காசு கிடைக்கல, இல்லை ஏதோ ஒரு காசு கிடைக்கல, இல்லை காசு இருக்குது ஆனா எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை, அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இந்த காலகட்டத்துல 4ஆம் இடத்துல உச்சகுரு பார்க்கும்போது, துலாம் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு உச்சகுரு பார்வை இருக்கும்போது இந்த வீடு வாகன யோகங்கள்லாம் கண்டிப்பா உருவாகும். அதே மாதிரி உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. ராகு பகவான் இருக்கும் இடத்தை கெடுத்து பலன் செய்யக்கூடிய அமைப்புகளை தான் கொடுப்பாரு. ஆனாலும் அந்த ராகு பகவான் குருவோட பார்வையில முதல் 6 மாதம் இருப்பாரு. ஜூன் மாசம் வரைக்கும் அந்த ராகு பகவான் குருவோட பார்வையில இருக்கிறதுனால அந்த 5ஆம் இடத்து சுப பலன்களை செய்வார். போன வருஷம் வரைக்கும் குழந்தைகளால ஒரு பிரச்சனைகள், மனக்கசப்புகள், கருத்து வேறுபாடு, இல்ல குழந்தையே இல்லை, ரொம்ப நாளா குழந்தையே இல்லை, அதெல்லாம் வந்து 5ஆம் பாவத்தை வந்து குரு பார்க்கும்போது முதல் 6 மாதங்கள் உங்க 5ஆம் பாவத்தை குரு பகவான் பார்ப்பாரு. குழந்தைகள் அமையக்கூடிய, அதாவது குழந்தைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை குரு பகவான் இருக்கிறாரு. ஜூன் மாதம் வரைக்கும், ஜனவரியில இருந்து ஜூன் மாதம் வரைக்கும் உங்க 5ஆம் ராசிக்கு 5ஆம் இடத்தை 5ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவானா பார்ப்பாரு. ராகு பகவான் கொடுத்து வந்த தடைகள், தேக்கங்கள் எல்லாம் வந்து குரு பார்வையில எல்லாம் விலகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஏன்னா குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி உங்க 6ஆம் இடம் வந்து வேலை ஸ்தானம். அதே மாதிரி கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு. அந்த 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது கொடுத்து வந்த, அதாவது வேலைகள்ல ஒரு தடை தேக்கம் இருந்து வந்த தடை தேக்கத்தெல்லாம் வந்து சரி பண்ணக்கூடிய அமைப்புகளை வந்து குரு பகவான் ஜூன் மாதத்துக்கு
பிற்பாடு குரு பகவான் கடகராசிக்கு வரும்போது 10ஆம் இடத்துல இருக்கும்போது உங்க 6ஆம் இடத்தை பார்ப்பாரு. சுபக்கடன் உருவாகக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அதே மாதிரி வேலை ரொம்ப நாளா வேலையே கிடைக்கல. ஏன்னா 6ஆம் பாவம் வேலை. ரொம்ப நாளா வேலை கிடைக்கல. அந்த வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா இருக்கும். வேலை கிடைச்ச வேலை சரியாவே இல்ல. மனசுக்கு திருப்தியா இல்ல. மனதுக்கு பிடித்தமான வருமானம் இல்ல. அந்த ஒரு தொழில் முன்னேற்றம், அந்த வேலையில ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா ஜூலைக்கு மேல உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். அதே மாதிரி இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தான். துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா அவங்கவுங்க ஜனனகால ஜாதக அடிப்படையில என்ன தசா என்ன புக்தி நடக்குது, யோக தசை நடக்குதா, அவயோக தசை நடக்குதா, அதே மாதிரி புக்திகள் யோக புக்திகளா, அவயோக புக்திகளா, யோகரா இருந்தாலும் நற்பலனை கொடுப்பாரா, தீய பலனை கொடுப்பாரா, இல்ல அவயோகரா இருந்தாலும் அவரு தீய பலனை கொடுப்பாரா, இல்ல நற்பலனை கொடுப்பாரா, அதெல்லாம் உங்க ஜனனகால ஜாதகத்தை பார்த்துதான் துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பர் இருக்கு, கான்டாக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம்.